ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் நெடுவினா பகுதியில் கேட்கக்கூடிய கட்டுரை வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கட்டுரை கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வீடியோ தான் இது. பாருங்கள், சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஹெட்டிங் கொண்டு வந்திருக்கேன். சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படிலாம் நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பு சட்டம் போடணும். அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கலர் இங்க்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால இந்த ரெட்டிங்கில் எழுதிருக்கேன். நீங்கள் ப்ளூ பெனில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதோட சப்கட்டிங்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த சப்கட்டிங்ஸை நீங்கள் ப்ரீஃபாக இங்கே எழுதணும். முன்னுரையில் வந்து சாலை பாதுகாப்பு, இதனால் நாட்டில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி என்னவோ அந்த ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் என்னவோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்குறது மாதிரி வரும். அது மாதிரி இது இந்த ஓட்டுநர்கள், அப்புறம் நடைப்பயணமாக பயணம் செய்யக்கூடிய பாதசாரிகள், அவங்க தான் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சொல்கிற மாதிரி வரும். அடுத்து சாலை விதிகள் கொடுத்துருக்காங்க. சாலை விதிகள் இருக்கா? நம்ம படிச்சிருப்போம். இந்த டிராஃபிக் சிக்னலில் லைட்ஸ்லாம் எரியும். ரெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், எல்லோனா எதை யூஸ் பண்ணணும், க்ரீன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒளி எழுப்புறதுக்கு தடை, யூ டர்ன் போடுறது, லெஃப்ட் சைடு திரும்புறது, ரைட் சைடு திரும்புறது, இதெல்லாம் வந்து போர்டு வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த விதிகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ்க்குலாம் வழிவிடணும், அந்த மாதிரி விதிகள்லாம் நம்ம இங்கே பார்க்கணும். சரிங்களா? சாலை விதிகள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இந்த இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள். இப்போ ஓட்டுநர் டிரைவர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருவாங்க. எப்பவுமே நம்ம சாலையின் இடப்பக்கம் தான் நம்ம போகணும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த கோட்டுக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது. அந்த திரும்பும் போது இடப்பக்கமோ வலப்பக்கமோ திரும்பும் போது நம்ம என்ன செய்யணும், சைகைகளை காட்டிட்டு தான் திரும்பணும். இந்த மாதிரிலாம் ஓட்டுநருக்கு உண்டான நெறிகள்லாம் இதில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விபத்துகளை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்து வந்து முடிவுரையில் வந்து ஷார்ட்டாக முடிச்சிடணும். சரிங்களா? இதை பற்றி தான் ஃபுல் இதையும் கன்க்ளூஷனாக நம்ம இங்கே வந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.